பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்வதற்காக இங்கு அன்புடன் வந்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களையும் அன்போடு திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக அழைக்கின்றோம். இன்றைய வாசகத்தில் கிறிஸ்து இயேசு நமது வாழ்வில் நமக்கு எந்த சூழலில் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அந்த சந்தர்ப்பங்களில் நாம் எமது விசுவாசத்திலிருந்து சற்றேனும் தளர்ந்துவிடக்கூடாது என்பதை நம் மீட்பர் இயேசு எடுத்துரைக்கின்றார். எனவே இன்றைய பலியில் நாம் எமது விசுவாசத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக தேவையான அனைத்து வரங்களையும் எல்லாம் வல்ல தந்தையிடம் இறந்து மன்றாடி வேண்டிக் கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய சிந்தனையானது குழப்பம், கொந்தளிப்பு இவைகளுக்கு மத்தியில் மனிதன் அமைதியாக வாழ முடியுமா என்ற ஒரு சிந்தனையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல குழப்பங்கள், பல போராட்டங்கள், இவைகளுக்கு மத்தியில் நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தில் அமைதியாக வாழுகிறோமா, அல்லது இறை அருள் அருகில் இருந்தாலும் நாம் குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடவுளை மறந்து குழப்பத்தில் வாழ்ந்த நேரங்களுக்காக நாம் மன வருத்தம் அடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி வென்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ் என்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகில் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகில் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. யோபு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் சூறாவளியின் என்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பையின் என்று
கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காருகளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாளையும் பொருத்தி, இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லுரை பாடலாக நீங்கள் பாட வேண்டியது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றனர், நீர்த்திரள் மீது வாணிபம் செய்தனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர், ஆழ்கடலில் அவர்தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்கச் செய்தது. அவர்கள் வானமட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குலைந்தது. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்கள் குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார், கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. இரண்டாம் வாசகம். பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 14 தொடக்கம் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே
எங்களை ஆட்கொள்கின்றது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படி தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்பொழுது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கின்றார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின்பு அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொந்தளிப்பிற்கு மத்தியிலும் அமைதியாக, வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புயலுக்கு பின் அமைதி என்று கூட கூறலாம். இந்த உலகமே கொந்தளித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகமே ஒரு குழப்பத்தில் இருக்கிறது. ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதற்கு காரணம் இந்த கொரோனா தொற்று என்றால் அது மிகையாகாது. இந்த கொரோனா தொற்று இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 1 வருடத்திற்கும் மேலாக ஏறக்குறைய 2 வருடங்கள் முடிய இருக்கிறது. எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே கொந்தளிப்பு இருக்கும். எங்கே கொந்தளிப்பு இருக்கிறதோ அங்கே பிரச்சனைகள் இருக்கும். எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ அங்கே போராட்டம் இருக்கும். எங்கே போராட்டம் இருக்கிறதோ அங்கே அமைதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த ஒரு நிலையில்தான் பிரான்சிஸ் அசீசியார் ஒரு ஜெபம் ஒன்றை ஜெபித்திருக்கிறார் அமைதிக்காக. அந்த ஜெபம் இதுதான்: இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாக்கும். எங்கு பகைமை நிறைந்திருக்கிறதோ அங்கு மன்னிப்பையும், எங்கு கயமை நிறைந்திருக்கிறதோ அங்கு மன்னிப்பையும், எங்கு ஐயம் நிறைந்திருக்கிறதோ அங்கு விசுவாசத்தையும், எங்கு நம்பிக்கை நிறைந்திருக்கிறதோ அங்கு நம்பிக்கையையும், எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும், எங்கு மனக்கவலை உள்ளதோ அங்கே அகமகிழ்வையும் விதைத்திட அருள் புரியும் என்று அவர் ஜெபிக்கிறார். என்னை அமைதியின் கருவியாக்கும். இந்த ஜெபம் அவருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஏன் ஒவ்வொரு மனிதனுக்குமே உகந்த ஒரு ஜெபம் என்றுதான் நான் கருதுகின்றேன். இது மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கின்ற பலவிதமான புயல்கள், அந்த புயல்கள் அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது எவ்வாறு அதிலிருந்து வெளிவர முடியும் என்ற ஒரு படிப்பினையை கொடுக்கின்ற செய்தியைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு கொடுக்கின்றது. இந்த புயலானது ஒரு முறை வந்துவிட்டால் ஒரு சிறிய சேதத்தையோ ஒரு பெரிய பலத்த சேதத்தையோ ஏற்படுத்திவிட்டு அது ஓய்ந்துவிடும். நிச்சயமாக பல மனிதர்கள் இறப்பார்கள், பல பொருட்கள் சேதமாகும். இவைகளெல்லாம் நடக்கின்ற ஒன்றுதான். இது நாம் எதிர்பார்க்காத ஒன்று. எப்பொழுது புயல் வரும், எப்பொழுது சூறாவளி வரும், எப்போது சுனாமி வரும் என்று தெரியாது. ஆனால் அது வந்தால் ஒரு பலத்த சேதத்தை ஏற்படுத்தி விட்டு போய்விடும். கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக பல மனிதர்கள் இறந்து போவார்கள், பல வீடுகள் இடிந்து போய்விடும். ஆனால் இந்த கொரோனா தொற்று என்பது, தற்போது அடித்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா தொற்று என்ற புயலானது வட்டமிட்டு அடிக்கிறது, மனிதனை வாழ விடாமல் அடிக்கிறது. எங்கு பார்த்தாலும் சுழன்று சுழன்று அடிக்கிறது. 2 வருடமாக அடித்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அல்லது ஒவ்வொரு மனிதனும் மருத்துவமனையிலே உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றான். இப்பேற்பட்ட ஒரு புயலைத்தான் நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனாவை கூட புயலை சொல்வதைப் போலத்தான் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? கொரோனா தொற்றின் முதல் அலை, கொரோனா தொற்றின் 2வது அலை, கொரோனா தொற்றின் 3வது அலை, ஒவ்வொரு அலையை விட அடுத்த அலை அதிகமாக சேதம் விளைவிப்பதாக இருக்கும் என்று சொல்லி கடலில் வருகின்ற அலையின் தாக்கத்தை போலவே இந்த கொரோனா அலையின் தாக்கமும் அதிகமாக இருப்பதை பார்த்து இந்த உலகமே நடுங்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா அலையினால் மனிதர்கள் பலவற்றை இழந்து விட்டார்கள். உறவை இழந்தார்கள், உடல் சுகத்தை இழந்தார்கள், வேலை இழந்தார்கள், பணம் இழந்தார்கள், உணவை இழந்தார்கள், நீரை இழந்தார்கள், பெற்றோர்களை இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள், எல்லாவற்றையுமே இழந்து விட்டார்கள். இந்த புயலானது, கொரோனா தொற்று என்ற புயலானது இந்த உலகம் முழுவதையுமே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இதனால் பல மக்கள் அவநம்பிக்கையின் உச்சத்திற்கு வந்து விட்டார்கள். கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்க விடுவாரா? ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி மக்கள் ஒரு அவநம்பிக்கையின் உச்சத்திற்கு போவதை நாம் பார்க்கிறோம். இந்த அவநம்பிக்கை இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, இயேசுவோடு இருந்த சீடர்களுக்கும் அது இருந்தது. அவர்கள் எழுப்புகின்ற கேள்வி என்ன? இயேசுவை பார்த்து, இயேசு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போது
இயேசுவை தட்டி எழுப்பி கேட்கின்ற வார்த்தை, ஆண்டவரே, போதகரே, நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோமே, மடிந்து கொண்டிருக்கிறோமே, என் மீது உமக்கு அக்கறை இல்லையா? இந்த சீடர்களும் கூட அவநம்பிக்கையின் உச்சத்திற்கு போய்விட்டார்கள் என்பதைத்தான் அது காட்டுகிறது. எனவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த கொரோனா தொற்று புயலானது மனித வாழ்க்கையில் பலவித அலைகளை ஏற்படுத்தி பலவித தாக்கங்களை உருவாக்கி இருக்கிறது. என்னென்ன பாதிப்பு? உடல் பாதிப்பு, உளப்பாதிப்பு, சொத்து சுகம் இழந்த பாதிப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்ம பாதிப்பு. இந்த அனைத்து பாதிப்புகளையும் இந்த கொரோனா தொற்று இந்த சமுதாயத்திலே ஒரு அடிச்சுவடாக விட்டு போய் கொண்டிருப்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் அமைதி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா என்று ஒவ்வொரு மனிதனுமே எதிர்பார்த்து ஆவலோடு ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இந்த அமைதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அமைதி நம்மை தேடி வராது. நாமும் அந்த அமைதி பெறுவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த அமைதியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? நம் மத்தியில் இருக்கின்ற இயேசுவை நாம் தட்டி எழுப்ப வேண்டும். நம்மோடு இயேசு இருக்கிறார். அவர் இருக்கும்போது நமக்கு எந்த ஆபத்தும் வராது என்று நம்ப வேண்டும். ஒருவேளை இது போன்று வந்தால் அவரை தட்டி எழுப்பி உதவிக்கு அழைக்க வேண்டும். அப்படி அழைக்கின்ற பொழுது நாம் காப்பாற்றப்படுவோம். தனி மனிதனாக மட்டுமல்ல, அனைவரும் இணைந்து நாம் அழைக்க வேண்டும். அனைவரும் இணைந்து நாம் கதறி அழைக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனாக நான் மட்டும் அழைப்பேன், நான் மட்டும் அழைப்பேன் என்றால் அது சுயநலத்தின் உச்சகட்டமாக மாறிவிடும். நாம் சுயநலத்தில் வாழ்ந்தால் நாம் மடிந்து விடுவோம். ஒரு சீடர் மட்டும் போய் ஆண்டவரை அழைக்கவில்லை. அங்கே இருந்த அனைத்து சீடர்களுமே, போதகரே, நாங்கள் சாகிறோமே, என் மீது உமக்கு அக்கறை இல்லையா என்று அனைவருமே கதறினார்கள். ஆண்டவர் எழுந்து அங்கே புதுமைகள் செய்தார் என்பதுதான் உண்மை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதற்கு தேவை ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். எப்படி என்றால், ஒரு குழந்தை தன் தந்தையின் கரத்தில் இருப்பதை போல. இன்றைக்கு ஃபாதர்ஸ் டேன்னு சொல்றாங்க. எல்லா தந்தையர்களும் நான் நினைத்து பார்ப்போம். எல்லா தந்தையர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த தந்தையின் கரத்தில் இருக்கின்ற குழந்தையை அந்த தந்தை தூக்கி போடுவார் மேலே. அந்த குழந்தை என்ன பண்ணும்? பயப்படவே பயப்படாது. ஏதோ ஒரு பூவை தூக்கி போடுறது மாதிரி அது மேலே போயிட்டு பறந்து வரும். ஏன் தெரியுமா? என் தந்தை என்னை கீழே விட மாட்டார் என்று ஒன்றும் அறியாத அந்த சிறு குழந்தை நம்புகிறது. டெஸ்ட் பண்ணி பாருங்க. வேணா பக்கத்து வீட்டு அங்கிளை கூப்பிட்டு அந்த பிள்ளை தூக்கி போட சொல்லுங்க. அறிமுகம் இல்லாத ஆளாக இருந்தால் அது அவர் கையை நல்லா பிடிச்சுக்கிறோம். அது போகவே போகாது. தந்தையோ தாயோ தூக்கி போட்டால் அது சிரித்து கொண்டே போகும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அந்த தந்தை மீது அந்த குழந்தைக்கு இருக்கிறது. அந்த மனநிலை, அந்த நம்பிக்கை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். கடவுள் இருக்கிறார், என் தந்தை இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார் என்று நம்ப வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும் நகரங்கள்ல, மும்பை, சென்னை, ஏன் இப்போ நீங்கள் இருக்கிற பகுதி கூட நாராயணப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்டவாளத்துக்கு ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன வீடாக வரிசையாக இருக்குது. எங்கேயாவது எப்பாவது ஒரு ட்ரெயின் போகுது. பாம்பே போன்ற நகரங்களில், சென்னையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். மும்பையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் மெட்ரோ. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சுற்றி உள்ள தண்டவாளத்தின் 2 பகுதிகளிலும் வாழுகின்ற மக்கள் எப்படி வாழ முடியும்? நீங்கள் போய் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தா ஒரு வார்த்தையை பேச முடியாது அவங்கள்ட்ட. ஏன்னா சத்தம் போட்டுட்டு போவோம், 6 நடிச்சுக்கிட்டு போவான், தடப்பட அந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும். வீடுகள் அதிரும், சில பொருட்கள் கூட விழலாம். ஆனாலும் அவர்களுக்கு அது பழகி போச்சு. அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. நீங்கள் போய் தூங்க முடியுமா? உங்களால் தூங்க முடியாது. ஆனால் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியாக சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குவாங்க, காலைல எந்திரிப்பாங்க. இடியே விழுந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கடவுள் இருக்கிறா, அது வழி இல்லை எங்களுக்கு, இதுதான் எங்கள் வழி. அது கிடைத்த வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று அந்த தடவென இருக்கின்ற சூழ்நிலையிலும் அவர்கள் அமைதியாக உறங்குகின்றார்கள் என்று சொன்னால் அது அவர்களின் நம்பிக்கை தான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த முதல் வாசகத்தில் இந்த 3 வாசகங்கள் இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை செய்தியை கொடுப்பது தான். ஏன் இப்பொழுது நான் பாடிய அந்த தியான பாடல் கூட, சங்கீதம் கூட 107, இறைவன் எவ்வளவு நல்லவர், காரணம் அவர் எல்லாவற்றையுமே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார், மக்களை கஷ்டப்பட விடமாட்டார் என்ற ஒரு செய்தியை அது கொடுப்பதை பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், யோபு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யோபு புத்தகமானது
ஒரு யூத துறவியால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுகின்றார்கள். எப்பொழுது? அடிமைத்தன சமயத்திலே அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த மனித வாழ்க்கையில் துன்பம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது. ஒரு மனிதனுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அவனை எந்த விரக்தியின் உச்சத்திற்கு அழைத்து போகிறது என்பதையெல்லாம் அது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. யோபுவை பற்றி இந்த புத்தகம் சொல்லுகின்ற பொழுது, இவர் கடவுள் பக்தி மிகுந்தவர், கடவுளுக்கு பிரியமானவர், இறை திருவிழத்தை தன் வாழ்க்கை முழுவதும் நிறைவேற்றியவர் என்றுதான் பார்க்கிறது. அப்பேற்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே பல புயல்கள், பல கொந்தளிப்புகள் அதிகம் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். என்னென்ன புயல்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது? அவருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது, கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு போட்டியிலே கடவுள் அனுமதி கொடுக்கிறார், சாத்தான் சோதிக்கிறான். இது இவருக்கு தெரியாது. தன் எல்லா பிள்ளைகளும் ஒரு இடத்திலே ஒன்றாக கூடி கெட் டுகெதர் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த வீடு இடிந்து விழுந்து எல்லா பிள்ளைகளும், மகன், மருமகள், மகள், மருமகன்கள், பேரப்பிள்ளை என்று அனைவருமே இறந்து விடுகிறார்கள். ஒரே ஒரு வேலையால் மட்டுமே ஓடி வந்து தகவலை கொடுக்க வருவான். என்ன ஒரு இழப்பு தெரியுமா? ஜெனரேஷனே அழிந்து விட்டது. அதற்கடுத்தபடியாக அடுத்த நொடியில் இன்னொரு ஆள் வருகிறான், சொல்லுகிறான், நம்முடைய ஒட்டகங்களை எல்லாம் பறித்து கொண்டு போய் விட்டார்கள், எங்களை கொல்ல வந்தார்கள், பல பேரை கொண்டு விட்டார்கள், நான் மட்டும் தப்பித்து வந்தேன். அடுத்த ஒரு புயல் அடிக்கிறது. அது முடித்து இன்னும் சில நொடிகள் கூட இல்லை, வேறொருவன் வருகிறான், ஐயா தலைவரே, நம்முடைய ஆடுகள் மாடுகளை எல்லாம் கொன்று விட்டார்கள் அல்லது பறித்து கொண்டு போய் விட்டார்கள், மக்களையும் கொன்று விட்டார்கள், நான் தப்பித்து வந்தேன் தகவலை கொடுப்பதற்காக என்று அவரிடமிருந்து எல்லாமே பறிக்கப்படுகிறது. அதுவரையிலும் மனிதன் அவநம்பிக்கை கொள்ளவில்லை. அவன் சொன்னான், இவ்வளவும் தெரிந்த பிறகு ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவருடைய நாமம் போற்ற பிறகு என்று கூறுகிறார். மீண்டுமாய் கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையே உரையாடல் நடக்கிறது. அப்போது இன்னும் நீர் அவனை தொடவில்லை, அவனை தொட்டால் நம்பிக்கை இழந்து விடுவான், அதற்கு அனுமதி கொடும் என்று கேட்கிறான் சாத்தான். ஆண்டவர் ஒத்துக்கொள்ளுகிறார். மீண்டும் வருகின்ற பொழுது யோபு உடல் முழுவதும் புண்ணாக நரக வேதனையில் துடித்து கொண்டிருக்கிறார். எல்லாம் இழந்தாகிவிட்டது. பணம் போனது, சொத்து சுகம் போனது, பிள்ளைகள் போனார்கள். இப்போது இருந்த உடலும் கெட்டு அழுகி நாறிக்கொண்டிருக்கிறது. அருகில் யாருமே வர முடியாத அளவுக்கு அவனும் ஆகிவிட்டான். இப்போது ஒரு சந்தேகம் வருகிறது, கடவுள் என்னை தண்டிக்கிறாரோ, கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ என்ற ஒரு அவநம்பிக்கையின் நிலைக்கு போகிறான். எனவேதான் அவன் கேட்கிறான், தான் பிறந்த நாளையே சபிக்கிறான் யோபு. நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, இந்த உலகத்திலே ஒரு குழந்தை பிறந்தது என்று சொல்லப்பட்ட நாள் சபிக்கப்படுவதாக என்று கூறுகின்ற அளவுக்கு அவன் வாழ்க்கையில் புயலானது, கொந்தளிப்பானது ஓங்கி அடிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இவ்வளவு துன்ப நிலையிலும் இறுதியாக அவன் கடவுளை பார்த்து கேள்வி கேட்கின்ற பொழுது கடவுள் அவனுக்கு கொடுக்கின்ற செய்திதான் இன்றைய முதல் வாசகம். அவன் கேட்கின்றான், நான் நேர்மையாளனாக, நம்பிக்கைக்குரியவனாக, நான் யாரையும் பிறரையும் கொள்ளையடிக்காதவனாக, திருடாதவனாக, நேர்மையாக நடந்து வந்திருக்கிறேனே, அப்படிப்பட்ட எனக்கா இந்த ஒரு நிலை என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற செய்திதான் இது. இவரை போலத்தான் இன்று உலகத்திலே வாழுகின்ற பலரும் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கின்றோம், எனக்கு ஏன் இவ்வளவு கொடுமை? நான் ஆலயத்திற்கு போகிறேன், திருப்பலியில் பங்கெடுக்கிறேன், இது கோவிலுக்கு போகவில்லை என்று சொன்னாலும் ஆன்லைனில் கூட பூஜையை பார்க்குறோம், குடும்ப ஜபம் செய்கிறோம், யாருக்கும் கெடுதல் செய்தது கிடையாது. ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு துன்பங்கள், ஏன் இவ்வளவு புயல்கள் என்று ஒவ்வொருவரும் கடவுளை பார்த்து இன்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். துன்பங்களும் துயரங்களும் என்னை விடாமல் துரத்துகின்றதே ஏன்? அந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? மிக மிக தெளிவாக இறைவன் கூறுகின்றார், எல்லாம் என் திட்டத்தின்படிதான் நடக்கும், உன் திட்டம் அல்ல. என் திட்டத்தை கேள்வி கேட்க எவனுக்கும் உரிமை கிடையாது. எது எப்படி எப்போது நடக்க வேண்டுமோ அது அப்படி நடக்கும். அதை கேட்க எவனுக்கும் உரிமை கிடையாது. எதனை நீ புரிந்து கொள் என்று முதல் பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இரண்டாவதாக, தீயவர் வளமான வாழ்வும் நல்லவருக்கு மோசமான வாழ்வும் வாழ்வதைப் போல தோன்றும், ஆனால் இது நீண்ட காலம் நிலைக்காது. அது ரிவர்ஸ் ஆகிவிடும், அது திருப்பி மாற ஆரம்பித்துவிடும். தீயவர்கள் அழிந்து போவார்கள், நல்லவர்கள் தொடர்ந்து வாழ்வார்கள் என்ற ஒரு செய்தியைத்தான் யோபுவுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார் அந்த முதல் சொற்பொழிவு மூலமாக.
இரண்டாவது வாசகத்துக்கு வருகின்ற பொழுது பார்க்கின்றோம், புனித பவுலடியாருடைய வாழ்க்கையில் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் வரையிலும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தார். எல்லாமே இருந்தது, பதவி இருந்தது, அதிகாரம் இருந்தது, சொத்து சுகம் இருந்தது, எல்லாம் இருந்தது. எப்பொழுது கடவுளை ஏற்றுக்கொண்டாரோ அதிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான புயல்கள் தோன்ற ஆரம்பித்தது, ஏராளமான கொந்தளிப்புகள் தோன்ற ஆரம்பித்தது, ஏராளமான எதிரிகள் அவரை கொல்ல துடித்துக் கொண்டிருந்தார்கள். அவரை கொல்ல நினைத்த பொழுதுதான் ஒருவேளை ஒரு நாள் தப்பித்து போவதையும் நாம் பார்க்கிறோம். இப்படியாக அவருடைய வாழ்க்கையிலும் பல புயல்கள் தோன்றிய பொழுது அவர் கடவுளை பார்த்து கேள்வி கேட்கவில்லை, அதை துணிவோடு ஏற்றுக்கொண்டார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவருடைய நண்பர்கள் வெறுக்கின்றார்கள். இயேசுவை மெசியா அல்ல என்று ஏற்க மறுத்த இந்த பரிசேயர் கூட்டம், தலைமை சங்கத்து கூட்டம் அவரை கொள்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியாக அவருக்கும் எதிரிகள் பெருகிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் அவர் அனைத்திலும் உறுதியாயிருந்து நம்பிக்கை இழக்காமல் அந்த ஆண்டவரை கெட்டியாக பற்றி கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்றாரு, பிலிப்பியர்களின் திருமுகத்திலே 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறார், ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. நான் வாழ்ந்தால் அந்த கிறிஸ்துவுக்காக, நான் இறப்பேன் என்று சொன்னால் அது எனக்கு ஆதாயமே. ஐ எம் ஹாப்பி டு டை ஃபார் கிரைஸ்ட். அது எப்போது சொல்ல முடியும்? இறைவனை முழுமையாக பற்றி கொண்டால் மாத்திரமே சொல்ல முடியும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆக எவ்வளவு துன்பங்கள் புயல் போல அவரை தாக்கினாலும் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அவரிடம் இருந்தது. அதனால்தான் அவர் சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன் என்று கலாத்தியர்களின் திருமுகத்திலே 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே அதை பவுலடியார் கூறுவதை பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்தின் பின்னணிக்கு வருகின்ற பொழுது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போயிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமைதி இல்லாத, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இருப்பதை அந்த ஆதி திருச்சபையில் உள்ள மக்கள் பார்க்கின்றார்கள். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு அந்த சீடர்களோடு இருந்த அனுபவத்தை மார்க் இங்கே பதிவு செய்கின்றார். இந்த உவமையின் மூலமாக அவர்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பதே இந்த வாசகத்தின் நோக்கமாக அமைந்திருக்கிறது. மேலும் இயேசு தன்னுடைய பணி யூத மக்கள் மத்தியில் மட்டும் அமைந்துவிடக்கூடாது, அதையும் கடந்து எல்லா மக்களையும் சென்று சேர வேண்டும், புறவினத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதற்காகவே கூறுகின்ற வார்த்தை தான், வாருங்கள் நாம் அக்கறைக்கு செல்வோம், வாருங்கள் நாம் அக்கறைக்கு செல்வோம் என்று அவர் கூறுகின்றார். இந்த கலிலேய கடல் என்பது கடல் மட்டத்தை விட கீழே உள்ள ஒரு பகுதியாகும். இங்கே பல சமயங்களில் அது ஒரு கடல் என்று கூறுவார்கள், ஏரி என்று கூறுவார்கள். ஆனால் இதிலும் பெரிய பெரிய அலைகள் வருவது இயல்பு. இயேசுவோடு இருந்தவர்கள் பலர் மீனவர்கள், அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த சீடர்களே பயப்படக்கூடிய அளவுக்கு பெரிய அலைகள் தோன்றி வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில் தான் தங்களை மறந்தவர்களாய், தங்களிடம் இருக்கின்ற அனைத்து திறமைகளும் இந்த புயலுக்கு முன்னால் ஒன்றும் வேலை செய்யாது என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை தட்டி எழுப்பி சொல்லுகின்ற வார்த்தை தான், போதகரே நாங்கள் மடிகின்றோமே, உமக்கு என் மீது அக்கறை இல்லையா என்று அந்த அச்சத்தின் விளைவாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அப்ப ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் நமக்கு பாடமாக அமைகிறது. என்ன சொல்லுகிறார்? ஏன் அஞ்சுகிறீர்கள்? இன்னும் உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஏன் கேட்கிறார்? என்னோடு 3 ஆண்டுகள் பயணித்திருக்கிறீர்கள், எத்தனையோ புதுமைகளை பார்த்திருக்கிறீர்கள், இறந்தவருக்கு கூட உயிர் கொடுத்திருக்கிறேன், இப்பேற்பட்ட வல்ல செயல்கள் செய்ததை பார்த்திருந்தும் இந்த ஒரு சூழலை ஏற்றுக்கொள்ள முடியாமல், உங்களோடு நான் இருப்பதை கூட உணராமல் உயிருக்கு பயந்து கொண்டு போயிருக்கிறீர்களே, இன்னுமா உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை? அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த கேள்வியை ஆண்டவர் சீடர்களை மட்டும் பார்த்து கேட்கவில்லை, என்று இருக்கின்ற உங்களையும் என்னையும் பார்த்துத்தான் அதே கேள்வியை கேட்கின்றார். நாம் நினைப்போம், சீடர்கள் எப்படி
சீடர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று. சீடர்கள் புதுமைகளை பார்த்தார்கள், தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கவில்லை. தனக்கு வந்தாத்தானே வலியும் வேதனையும், அதான் உண்மை. இந்த மரண பயம் என்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆஹா, அது 600 அடிக்கும் மேலாக ஆழமான அந்த கடலாம், 600 900. ஆக இந்த கடலுக்குள் விழுந்தால் என்ன ஆபத்து இந்த இரவு வேளையிலே? இந்த மரண பயத்தை பார்த்ததன் விளைவாகத்தான் அவர்கள் உயிருக்கு பயந்தவர்களாய் ஆண்டவரை தட்டி எழுப்பி உயிர் பிழைக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இறைவன் எழுந்தார், ஒரு வார்த்தையினால் காற்றையும் கடலையும் அடக்கினார், அமைதி உண்டானது. இந்த 3 வாசகமும் திருப்பாடலும் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? முதலாவது, இறைவன் என்னோடு இருக்கும்போது எது என்னை என்ன செய்ய முடியும் என்ற ஒரு நினைவு நமக்கு இருக்க வேண்டும். கடவுள் என்னை காப்பாற்றுவார். இரண்டாவது, பல புயல்கள் பல கொந்தளிப்புகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும், இந்த தொற்று நோயை போல என்னை தொடர்ந்து சீரழித்துக் கொண்டிருந்தாலும் அழிக்க கற்றுக்கொண்டிருந்தாலும், நான் இறைவனுடைய பார்வை என் மீது பட்டால் இந்த தொற்று நோயும் புஸ்வானமாக மாறி போய்விடும், அழிந்து போய்விடும், நான் காப்பாற்றப்படுவேன் என்ற ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். மூன்றாவதாக, இறைவன் ஒருவருக்கு கொடுக்க நினைப்பதை எவராலும் பறிக்க முடியாது. யாருக்கும் கொடுக்க விரும்பவில்லை என்றால் அவர்களால் அந்த அருளை பெற முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, எல்லா புயல்களுக்கும் மத்தியிலும் எல்லா மக்களுக்கும் உதவி செய்கின்ற அந்த பரந்த உள்ளம் நமக்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கடவுள் கொடுக்கின்றார். தன் இனம், தன் மதம், தன் மொழி என்று மட்டுமல்லாமல், குறிப்பாக இதுபோன்று புயல் சம்பந்தப்பட்ட காலகட்டங்களில், இதுபோன்று தொற்று காலங்களில் நாம் எல்லா மக்களுக்கும் ஓடி ஓடி உதவிகள் செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஆறாவதாக, வேத கலாபனைகளை கண்டு துவண்டு விடாமல் துணிவோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த வேளையிலும் இறைவன் என்னை கைவிட்டு விட மாட்டார், எவ்வளவு பெரிய ஆபத்து வந்த போதும் நம்மை காப்பாற்றுவார் என்ற இரண்டாவது அந்த பகுதி விட்டுவிட்டேன். அதையும் நாம் உணர வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் என்னை விட்டுவிட மாட்டார் என்று உறுதியாய் நாம் நம்ப வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எனவே நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது? நாமும் இந்த கொரோனா தொற்றால் முடக்கப்பட்டிருக்கிறோம். நாம் துணிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாமும் புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? பல புயல்களுக்கு மத்தியில் நாம் அவநம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கிறோமா? அல்லது இறைவன் என்னோடு இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார், இந்த தொற்று நோய் என்ன எது வந்தாலும் என்னை விடுவிக்கக்கூடிய கடவுள் இருக்கிறார் என்று உறுதியாய் நம்புகின்றோமா? இந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ வைக்கும் என்று ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஒரு நிலையில் நாம் தொடர்ந்து நம்பிக்கை வைக்கின்ற பிள்ளைகளாக வாழ்வோம். கடல் கடந்து போனாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் ஆண்டவர் கூறுகிறார், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே.
தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன் பொன்விளை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார் பலம் பூட்டுவார் வாழ்வினே ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே. பாலையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார். பாலையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார். பார்வையிழந்தவர் வாய் திறவாதோர் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே. கலங்காமல் திகையாமல் ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மனவும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுளின் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர் அல்ல. இவர் வழியாகவே யாம் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் பெற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இருந்தோரையும் ஏற்பட மாற்றுடன் வேண்டு வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடு மகனோடு ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசிய வரி ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவல வாழ்வை எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இறைவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இறைவன் நம்மை காப்பாற்றுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை விட்டுவிடாமல் நம்முடைய தேவைகளுக்காக இந்த வேளையில் மன்றாடுவோம். வழிகாட்டும் ஒளிவிளக்கு இறைவா, பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் எம் தாய் திருச்சபையை நிறைவாக ஆசீர்வதித்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், துறவிகள், அருத்தந்தை, சகோதர சகோதரிகள் யாவரும் அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து செயலாற்ற
தேவையான அனைத்து வரங்களையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் ஆண்டவரே இறைவா, எம் வாழ்வில் அனைத்து துயரங்களின் போதும் நீர் எம்முடன் இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து சோர்ந்து விடாமல் தளர்ந்து போகாமல் நாளும் விசுவாசத்தில் வளர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் குணவாளனே இறைவா, உலகையே நடுங்கச் செய்யும் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை விடுவித்து காத்து பல்வேறு விதமான பாதிப்புகளிலிருந்தும் அவர்களை விடுவித்து மறுமலர்ச்சியான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றாகிய தேவனே, பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கும் எம் நாட்டு மக்கள் வாழ்வில் அமைதி ஏற்படவும் ஆட்சியாளர்கள் பொறுப்புடனும் நேர்மையுடனும் மக்கள் நலன்களை கருதி சேவையாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். பல பேர் இந்த காலகட்டத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் இந்த வேளையிலே ஜெபிக்கின்றேன். ஒரு அருள் சகோதரி ஒருவரும், எனக்கு தெரிந்த நமது மதுரை பங்கை சார்ந்த ஒரு ஆசிரியர் ஒருவருக்கும் கேன்சர் வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் சிறப்பாக ஜெபிச்சு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் தாமே குணப்படுத்தும் கரத்தால் அவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று. நம்முடைய பங்கை சார்ந்த ஒரு சகோதரி ஒருவரும் இதய பிரச்சனையால் இருக்கின்றார். அவருக்கும் இறைவன் நல்ல சுகத்தை கொடுக்க தன் கடமையை செய்வதற்கு அந்த சகோதரியை பக்குவப்படுத்த நாம் ஜெபிப்போம். நம் ஜெபோதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த பங்கு மக்களையும் நான் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றேன். என் குடும்ப உறவுகள், என் சகோதர சகோதரிகள், உறவுகள், நண்பர்கள், எங்கள் குருக்கள், தெரிந்த அருள் சகோதரிகள், எனக்கு தெரிந்த அனைத்து குடும்பங்கள் அனைவருக்காகவும் நான் இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில் பல புயல்கள் வந்து அலைக்கழிக்கின்ற பொழுது நாம் அவநம்பிக்கையின் உச்சத்திற்கு சென்று விடாமல் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் காப்பாற்றுவார். அஞ்சாதே, இறையாதே, அமைதியாயிருந்து இரு என்று காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு புயலையும் அவர் அடக்கி ஆளுவார், நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் நமக்காகவும் பிறருக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற, மருத்துவமனையிலே போராடி கொண்டிருக்கின்ற, அது இல்லங்களிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற அனைத்து நோயாளிகளுக்காகவும், அவர்களை பராமரிக்கின்ற, மருத்துவ உதவிகள் செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்களப் பணியாளர்கள், அரசுத்துறை ஊழியர்கள் அனைவருக்கும் இறைவன் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் பராமரிக்க நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்து வாழ்த்தப்படுகிறாங்க. வல்லநிலையில் நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டும் நிலத்தின் விளைவு மனித விளைப்பின் பயணமான இந்த அப்பத்தை நோக்கி போகின்றோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்து நதிவானை வாழ்த்தப்படுகிறாங்க. ஏனெனில் வல்லநிலையிலிருந்து நாங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொண்டோம். ராட்சிய கொடுத்து மனித விளைப்பின் பயணமான இந்த அரசத்தின்
பிரியமான சகோதரனே சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிபிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம்மாவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீ இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி ஆர்ப்பரித்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ராஞ்சித், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் ஒருபோதும் பாராமல், குறிப்பாக உம்மீது அவநம்பிக்கை வருகின்ற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வருகின்ற பொழுது, பல புயல்கள் எங்களை அலைக்கழிக்கின்ற பொழுது நாங்கள் அவநம்பிக்கை இழந்து விடாமல் நீர் எம்மோடு இருக்கிறீர் என்ற உறுதியான நம்பிக்கையை வைத்திருக்கின்றோமே. அந்த நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த அந்த முழுமையான அமைதியை நாமும் இந்த குழப்பமான நேரத்திலும் ஒருவர் பிறரை பார்த்து மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக திருவிருந்தை பிரசவம். என் இனிய இயேசுவே, தூய நற்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கின்றீர் என்பதை நான் நம்புகின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் விட உம்மை நான் அன்பு செய்கின்றேன். மேலும் உம்மை என் ஆன்மாவில் வரவேற்க ஆவல் கொண்டுள்ளேன். ஆனால் உம்மை இப்போது நற்கருணை வடிவத்தில் பெற முடியாத காரணத்தினால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்தில் எழுந்து வாரும். நீர் என்னோடு இருப்பதைப் போல நினைத்து உம்மை அரவணைத்து கொள்ளவும் உம்மோடு முழுமையாக இணைந்து வாழவும் விரும்புகின்றேன். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. மன்னர் உந்தன்
அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவின் அச்சித்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேசுரா. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.